வணக்கம், வாழ்க வளமுடன். எஸ்எஸ் கிச்சன் மூலிமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நட்ஸை வச்சு ப்ரோட்டீன் பவுட்ரு பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோட்டீன் பவுடர் நமக்கு ரொம்ப முக்கியம்னா, சின்ன வயசுலேருந்து நாம் அதிகமாக டீ காஃபி குடிச்சு தான் பழகியிருக்கோம். ஏன்னா டீ காஃபி சாப்பிட்றப்போ நமக்கு மைண்டில் அது ஏதோ நமக்கு எனர்ஜி கொடுக்குறதா நம்ம நினச்சிக்கிறோம். அது சாப்பிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு காஃபி டீ தான் நம்ம எனர்ஜியை குறைக்கிறதுங்கிறதே நமக்கு தெரியறதில்ல. நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரோட்டீன் பவுடராக ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்றப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு எனர்ஜியாக இருக்கும். இது நான் என் லைஃப்பில் உணர்ந்தது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய டீ காஃபி சாப்பிடுவேன். ஒரு ஒர்க் பண்ணணுன்னா ஒரு டீ சாப்பிட்டா அந்த ஒர்க்கை ஈஸியாக முடிக்கலாங்கிறதுனால என்ன பண்ணுறது, டீ காஃபி உள்ளே தள்ளிக்கிட்டே வேலை செய்கிறதா இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். நான் ஃபோட்டோகிராஃபர், எடிட்டிங், டிசைனிங் எல்லாம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டம்ளர் டீ இருந்தால் போதும், மற்ற வேலையெல்லாம் சாப்பாடு கூட வேண்டாம். அந்த டீ எனக்கு எனர்ஜி கொடுக்குதுன்னு நினச்சி நான் டீயுக்கும் காஃபிக்கும் நிறைய அடிக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் பார்த்தா என் உடம்பு ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சது. என்னென்னு கண்டுபிடிக்கிறப்ப தான் அந்த டீ காஃபி தான் என் எனர்ஜியை குறைக்கிறதுங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலான்னு பார்த்தா, நான் நிறைய ரெஃபர் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், நமக்கு உடம்புல ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் நிறைய நட்ஸை சேர்த்து ஒரு ட்ரிங்காக நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அது நல்லா எங்களுக்கு கை கொடுத்துச்சு. எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜியாக நான் ஃபீல் பண்ணினேன். அதை இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 18லேருந்து 19 பொருள் இதுக்கு நம்ம தேவைப்படுது. ப்ரோட்டீன் பவுட்ரு வெளியே வாங்கியிருக்கோம், நாமளே ரெடி பண்ணுறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா, கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ரேட்டு வித்தியாசமாக இருக்குது. சுத்தமான பொருளை நாம் போய் கடையில் வாங்கி நம்ம கைப்பட செய்கிறப்போ நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஒரு நல்ல பொருளை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோங்கிற திருப்தியும் நமக்கு இருக்குது. ப்ரோட்டீன் பவுட்ருக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பாதாம் 100, முந்திரி 100, பிஸ்தா 100, ஏலக்காய் ஒரு கைப்பிடி, ஆளி விதை 100 கிராம், வெள்ளரி விதை 100 கிராம், பூசணி விதை 100 கிராம், தர்பூசணி விதை 100 கிராம், உலர் திராட்சை 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், அத்திப்பழம் 100 கிராம், வால்நட் 100 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், சியா சீட்ஸ் 100 கிராம், சப்ஜா சீட்ஸ் 100 கிராம், தாமரை விதை 200 கிராம், அவுள் 200 கிராம், ஒரு கைப்பிடி ஏலக்காய். இது கூடவே நம்ம பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காவும் பிஸ்தாவும் வறுக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா சடன்னு சவுண்டு வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா குவாலிட்டியான முந்திரியும் குவாலிட்டியான பிஸ்தா இந்த மாதிரி குவாலிட்டியாக பார்த்து வாங்குறது நல்லது. எல்லா பொருளுமே குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. பிஸ்தா வறுக்கிறப்போ நல்ல ஒரு மணம் வரும். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு தான் வறுக்கணும். பாதாம் ஓரளவுக்கு வறுப்பட்ட உடனே அது கூட முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பொருள் இருக்குங்கிறதுனால நம்ம தனித்தனியாக வறுத்தா டைம் ஆகும். கூட முந்திரி லைட் ப்ரௌன் ஆகுறப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இதில் நல்லா தெரியும் உங்களுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. முந்திரி இந்த மாதிரி ஹை குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் மொத்தம் 2-3 குவாலிட்டி இருக்குன்னாங்க. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான முந்திரி. பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பொட்டுக்கல்லையும் வேர்க்கல்லையும் சேர்த்தே வறுத்துக்கலாம். பொட்டுக்கல்லையும் வேர்க்கல்லையும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. வெள்ளரி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதை. இதில் தர்பூசணி விதை, வெள்ளரி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, இதில் மொத்தம் ஒரு 4 வெரைட்டியாக விதையை போட்டிருக்கோம். நல்லா சடன்னு சவுண்டு வரும். கேட்குதா? கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியுதுங்களா?
இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வருங்க. இப்போது விதையெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா சட சடன்னு சவுண்டு வருது. இப்போது இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே கருக்காமல் வறுக்கணும். ஏன்னா கருகிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறும். கைவிடாமல் வறுக்கணும். வால்நட்டு இது பார்த்திங்கன்னா மூளை மாதிரியே இருக்கும். இது தனியாக சாப்பிட யாருக்குமே பிடிக்காது. இது நம்ம மற்ற நட்ஸோடு சேர்த்து இது சாப்பிட்றப்போ மூளைக்கு ரொம்ப நல்லது. வறுத்தாச்சு. லைட் ப்ரௌனாக இருந்தது, இப்போது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிருக்கு. இது வறுபட்டுருச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆளி விதை, சியா சீட்ஸ், சப்ஜா விதை. இது நல்லா சவுண்டு வருங்க சட சடன்னு. வறுபட்டுருச்சுன்னா அதுதான் பக்குவம். வறுத்துட்டோங்கிற பக்குவம் வந்து இதோட சவுண்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த சூட்லேயே இது மெல்ட் ஆகுங்க. இது நம்ம தனியாக போட்டோம்னா அப்படியே ஒட்டிடும் பாத்திரத்தோட, இந்த அத்திப்பழமும் உலர் திராட்சையும். அதனால் இந்த சீடோடு போட்டோம்னா அந்த சூட்டுக்கு இது அப்படியே நல்லா மெல்ட் ஆகிடும். அவளை வாங்கின உடனே சுத்தம் பண்ணிடுங்க. ஏன்னா அவளில் வந்து சின்ன சின்னதாக துகள்கள் இருக்கும். அது ஒரு ஜல்லடை வச்சு நம்ம சலிச்சிட்டோன்னா அதில் இருக்கிற துகளெல்லாம் போயிடும். இந்த மாதிரி குவாலிட்டியாக கிடைக்கும் நமக்கு. இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஆனால் இதை நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்தான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிரும். அவள் நல்ல மனம் வருதுங்க. அவள் இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தாமரை விதையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். சீக்கிரம் வறுபட்டுரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வாசம் வருதா? தாமரை விதை வறுபட்டுருச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்னா, இப்படி ஒன்று எடுத்து பார்த்திங்கன்னா சுடுது. இப்படி உடைச்சா உடையணும். இப்போ பனங்கல்கண்டு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த நட்ஸ் எல்லாமே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் அது கூட பனங்கல்கண்டு சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பவுடரை நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு 1 டம்ளர் பாலுக்கு 2 ஸ்பூனுன்னு டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தால் ஒரு ஃபுல் நாள் எனர்ஜி நமக்கு அப்படியே கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம